ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ இந்த மீமிஃபை காயினை வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி எடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேஎக்ஸ் வாலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மீமிஃபை டோக்கன்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேஎக்ஸ்லேருந்து பைபிட்டுக்கும், பைபிட்லேருந்து சன் கிரிப்டோ ஆப்புக்கும் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி வித்ரா பண்ண போது தான் பார்க்க போகிறோம். நான் லென்த்தாக சொல்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்காதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஒன் டைம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். நான் இந்த மாதிரி வீடியோ போடணும்னு அவசியமே இல்லை. நீங்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ அந்த கரன்சி லான்ச் ஆகும்போது அசால்ட்டாக வித்ட்ரா பண்ணிடலாம். ஏன் இது நான் உங்களே கற்றுக்க சொல்கிறேன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். அதுவும் இல்லாமல் இது கரெக்டான ப்ரைஸில் தான் போதா, அட்லீஸ்ட் ஒன் டேவாச்சும் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் நல்ல ப்ரைஸ் ஒரு சில டோக்கன்லாம் டக்குன்னு போய்டும். ஆம்ஸ்டர்லாம் கிட்ட அது மாதிரி தான் போச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா, மீமிஃபை டோக்கன்ஸு சரி கொஞ்சம் ரேட் ஏறுற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் கொஞ்ச நாள் டிலே பண்ணிட்டு வீடியோ போடலான்னு இருந்தேன். ஸோ டிலே பண்ண ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 பைசாவுக்கும் தான் மீமிஃபை டோக்கன்ஸ் வந்து போயிடுச்சு. 40 பைசா கிட்ட போச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் முடிச்சு விட்டாங்கன்னு தான் நினச்சேன். பட் அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 1 கிட்ட ஏறிடுச்சு. ஸோ அந்த டைமில் நம்ம வித்ட்ரா பண்ணியிருந்தா கன்ஃபார்மாக நம்ம எவ்வளோ டோக்கன் இருந்துச்சோ அது மேக்ஸிமம் கம்மியாக இருந்திருக்கும். ஒரு 20% ஏது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 டோக்கன் இருந்துச்சுன்னா, ஒரு ரூ. 800 700 தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இன்றைக்கி நீங்கள் வித்ட்ரா பண்ணிங்கன்னா, இன்றைக்கி ஒரு டோக்கன் ப்ரைஸு கிட்டத்தட்ட 90 பைசாலேருந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1 பைசா கம்மி வந்து பார்த்தீங்கன்னா போகுது. கிட்டத்தட்ட ரூ. 1 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டோக்கன் 1 பைஸ் போகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் ஒன் டைம் கற்றுக்கினீங்கனாலே போதும். உங்களுக்கு எந்த நேரத்தில் ப்ரைஸ் கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ, அதை வச்சு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதை வச்சு தான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் இந்த மீமிஃபை காயின் டோக்கன் எப்படி வித்ட்ரா பண்ணுதுன்னு பார்ப்போம். கைஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பைபிட் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து சன் கிரிப்டோ ஆப்புக்கு காசு அனுப்புவது எல்லா டைம்லேயும் ஒரே ஒரு மெத்தட் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸை யூஎஸ்டிடியாக மாற்ற போகிறீங்க. வீடியோவில் ஃபுல்லாக சொல்லும்போது உங்களுக்கு புரியும். டோக்கன்ஸை யூஎஸ்டிடியாக மாற்ற போகிறீங்க. அதை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ண போகிறீங்க. ஸோ பைபிட்டுக்கு வந்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ப்ராசஸ் புரிஞ்சிடும். ஸோ வேறு எதனா கரன்சி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓகேஎக்ஸ் ஆப்லேருந்து நம்மளுக்கு மாற்றுறதா இருந்தாலோ, இல்லை பைபிள்லேருந்து மாற்றுறதா இருந்தாலும் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வீடியோ பார்த்து கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு டைம் வீடியோ போடுறேன். ஸோ இருந்தாலும் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் கைஸ் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஓகேஎக்ஸ் வாலெட்லேருந்து நம்மளோட பைபிட்டுக்கு அக்கௌண்ட்டுக்கு டோக்கன்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டோக்கன் வாங்குற மாதிரி இருக்கும். ஃபீஸ் மாதிரி ரூ. 29 ஃபீஸ் பிடிக்கிறாங்க. பட் ரூ. 3 ரூ. 4 தான் ஃபீஸ் பிடிக்கிறாங்க. பட் ரூ. 29 கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கம்மி தான் கைஸ். மஸ்ட் எல்லோரும் வாங்க, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வித்ட்ரா பண்ண முடியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கைஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓகேஎக்ஸ் வாலெட்டில் டோக்கன் ரிசீவ் ஆயிருக்கான்னு பாருங்கள். ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் ஷோ ஆகிடும். அப்படி டோக்கன் ஷோ ஆகலாம் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே மீமிஃபை காயின்குள்ளே போயிடுங்க. ஜஸ்ட் மீமிஃபை காயின்குள்ளே போனதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா செக் எக்ஸ்ப்ளோரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் காட்டுவாங்க. இதுக்கு கீழே ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த ஆப்ஷன் தான். நான் தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஃபோல்டருக்குள்ளே போயிட்டேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேஎக்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். டோக்கன்ஸ் இருக்கிறவங்க டேரெக்டாக நான் அடுத்த ஸ்டெப் ஒரு நிமிஷம் ஸ்கிப் பண்ணுறேங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் வேலெட்டில் ஆட் ஆகலை. என்ன பண்ணுறீங்கன்னா ஹிஸ்ட்ரின்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. இந்த பேஜுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா மீமிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி மீமி கைன்னு உங்களோட ரிசீவ் ஆகிருக்குன்னு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒன் டைம் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளீட்டட்னு இருக்கும். இது பக்கத்துலேயே வந்து பாருங்கள் ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மீமிஃபை காயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓகேஎக்ஸ் வாலெட்டில் ஆட் ஆகிடும். இப்போ ஆட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, சூயின்ற ஒரு டோக்கன் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஏன் இந்த சூயி டோக்கன் நம்ம வாங்குறோம்னா, ஃபீஸாக இவங்க ரூ. 3 4 கேட்குறாங்க. அதுக்கு அந்த சூயி டோக்கன் இருந்தால் தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கொடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூயி டோக்கனை நம்ம வாங்கணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் செகண்டே வந்து பாருங்கள் சூயி டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஜஸ்ட் இங்கே வந்து பாருங்கள் கைஸ் 3 டாட் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த சர்ச்சில் போயிட்டு SUIன்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூயி டோக்கன் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஜஸ்ட் இதுதான் சூயி டோக்கன் ப்ளஸ் போட்டு இங்கே இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஜஸ்ட்டு இந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போ இந்த சூயின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் ரிசீவை கிளிக் பண்ணிக்கோங்க. ரிசீவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களோட அட்ரஸு. ஜஸ்ட்டு இந்த அட்ரஸை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணிட்டோன்னே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் கொடுத்துருப்பேன். சூயி டோக்கன் பர்ச்சேஸ் வெப்சைட்னு. ஜஸ்ட் அந்த வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். வெப்சைட்டை கிளிக் பண்ணுற இந்த மாதிரி தான் பேஜுக்குள்ளே வந்துடுங்க. அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா சூயி நெட்வொர்க்னு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூயி நெட்வொர்க்குன்ற அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பேக்குன்றதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 29 பேக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 29 பேக்கு. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 29 நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் உங்களோட பேர், இமெயில் ஐடி, சூயி அட்ரஸ்ன்ற இடத்துல நீங்கள் OKX ஆப்பில் காப்பி பண்ண அட்ரஸ் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் நம்பரு பேமெண்ட் கொடுத்துருங்க. பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா QR கோடு மூலமாக உங்களால் பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு பேமெண்ட் பண்ணுறங்க. பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி UPID ரெஃபரன்ஸ் நம்பரை நம்ம காப்பி பண்ணி ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம போட்டு சப்மிட் கொடுக்கணும். ஜஸ்ட்டு அந்த இடத்துல UPID ரெஃபரன்ஸ் நம்பர் நம்ம போட்டு சப்மிட் கொடுத்தோம்னா நம்மளோட பேமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட OKX வாலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும் பேமெண்ட் உங்களுக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். ஸோ ரெஃபரன்ஸ் ஐடி ரொம்ப முக்கியம். அது மிஸ் ஆகிடுச்சுன்னா உங்களோட ₹29 லாஸ் ஆகிடும். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் ஐடி இந்த இடத்துல போட்டோன்னே உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஜஸ்ட் உங்களோட ஆர்டர் ஐடி கொடுத்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. 4 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட OKX வாலெட்டில் ரிசீவ் ஆகிடும்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். எனக்கு 4 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா OKX வாலெட்டில் ரிசீவ் ஆகிடுச்சு. ரிசீவ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம மீமிஃபை டோக்கன் நம்மளோட பைபிட் அக்கௌண்ட்டுக்கு எடுக்க போகிறோம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சூயி டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிடுச்சு. இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ₹20 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வருது. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அப்படியே பேக் வந்துக்கிறேன். பேக் வந்துட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக என்னோட மீமிஃபை ஃபோல்டருக்குள்ளே நான் போய்க்கிறேன். மீமிஃபை ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இது மாதிரி வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆப்ஷன் இருக்குது. நான் சேல் பண்ணும்போது $25. எனக்கு நான் சேல் பண்ணும்போது எனக்கு ₹2000 கட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட் ட்ராப்பில் எனக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிச்சு கீழே கமெண்ட் பண்ணுறேங்க. சென்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. இந்த பேஜுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே அதை மினிமைஸ் பண்ணிட்டு உங்களோட பைபிட் ஆப்குள்ளே போயிடுங்க. பைபிட் ஆப்குள்ளே போனதுக்கப்புறம் கீழே அசட் செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த அசட் செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் கிரிப்டோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டெபாசிட் கிரிப்டோ ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. டெபாசிட் கிரிப்டோ ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே திரும்பி டெபாசிட் கிரிப்டோ ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேலே என்ன டைப் பண்ணிட்டீங்கன்னா மீமிஃபைன்னு வந்து பார்த்தா கரெக்டாக டைப் பண்ணிங்க. இந்த அந்த மீமிஃபையோட லோகோ போட்டு கொடுத்துருவாங்க பாருங்கள். ஜஸ்ட் இதான் மீமிஃபை டோக்கனு. இந்த மீமிஃபை டோக்கனை வந்து பார்த்தா ஒன் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சூயின்னு கேட்பாங்க. ஜஸ்ட்டு சூவியே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓகே கேட்பாங்க. ஓகே கொடுத்துருங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேலட் அட்ரஸ். இந்த அட்ரஸை நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே வந்து பாருங்கள் 2 பாக்ஸ் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 2 பாக்ஸ் போட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆகிடும். காப்பி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீமிஃபை ஜஸ்ட்டு வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் பேக் போய்க்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பைபிட்டில் காப்பி பண்ணிங்க பார்த்தீங்களா, அதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கன்ஃபார்ம் கேட்பாங்க. கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் எனக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பைபிட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி விட்டுட்டாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1800 டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா பைபிட்டில் எனக்கு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பைபிட்டில் அக்கௌண்ட்டில் கிடச்சிருச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம சேல் பண்ண போகிறோம். இந்த பைபிட் அக்கௌண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு சேல் பண்ணிக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு ஃபண்டிங் அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆயிருக்கு கைஸ். சேல் பண்ணணும்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபில் ட்ரேடிங்ன்ற இந்த ஆப்ஷனில் இருந்தால் தான் நம்ம சேல் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்ஷன் ரொம்ப முக்கியம். இந்த ஆப்ஷனுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் பைபிட் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா பைபிட் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு டோக்கன் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் எந்த ஆட் ட்ராப்பாக இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் நம்ம ஃபியூச்சரில் போடுற எந்த கிரிப்டோ கரன்சி மணி ஏர்னிங் வித்ரா வீடியோ இருந்தாலும் சரி, இந்த ஆப்ஷன் மேலே தான். அதாவது கிரிப்டோ கரன்சியில் உங்களுக்கு டோக்கன்ஸ் பைபிட் அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆகிடுச்சா, அதுக்கப்புறம் எல்லா கிரிப்டோ வீடியோஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதே சேம் ப்ராசஸ் தான். இது ப்ராசஸை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா டைம்லேயும் வித்ரா பண்ணிக்கலாம். ஃபண்டிங் அக்கௌண்ட்லேருந்து இந்த காசை யூனிஃபில் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும். சேல் பண்ணதுக்கப்புறம் திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஃபண்டிங் அக்கௌண்ட்டுக்கு மாற்ற போகிறோம். ஸோ இதை ஒன் டைம் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சி டைமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணிங்க. ஸோ இருந்தாலும் ஒரு வீடியோ போகிறோம் ஒரு டைமும் எல்லாம் முடியாத பட்சத்தில் நான் சொல்கிறேன் கைஸ், இந்த 8.35 நிமிஷம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நிமிஷத்துலேருந்து அடுத்து வர லாஸ்ட்டு அந்த வித்ரா வரைக்கும் சேம் இதே ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா கிரிப்டோ கரன்சி மணியை நீங்கள் பைபிட்டுக்கு சொல்கிறேன் மணியை நீங்கள் அந்த கிரிப்டோ கரன்சிக்கு வந்து வித்ரா பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணுறீங்க, இந்த ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஏன்னா நம்மளுக்கு டோக்கன் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் தான் எல்லாத்துக்கும் இதே ஒரு ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு இந்த ஃபண்டிங் வாலெட் இருக்குது பார்த்தீங்களா, இது ஜஸ்ட் ஒன் டைம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் இவ்வளோ ஸ்லோவாக சொல்ல காரணம் உங்களுக்கு தெளிவாக புரியணும்னா, மேலே ஃபண்டிங்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபில்னு இருக்கும். அப்படி இல்லைனா இந்த நடுவில் இந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஜஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபில் ட்ரேடிங்னு இங்கே மஸ்ட்டு இருக்கணும். இங்கே மேக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டோக்கனும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இதை நம்ம சேல் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன பண்ணிங்கன்னா கீழே ஸ்பாட் ஆப்ஷன் வந்துருங்க. ஸ்பாட் ஆப்ஷன் வந்தீங்கன்னா டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா மீமிஃபை USDTன்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மீமிஃபை USDTன்னு இருக்கும்போது ஜஸ்ட்டு வந்து பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேல் கொடுத்துடணும். அப்படி இல்லைனா ஜஸ்ட் இங்கே வந்து பாருங்கள் இந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீமிஃபைன்னு சர்ச் பண்ணிங்கன்னா மீமிஃபைன்னு வந்துடும். உதாரணத்துக்கு காட்ட பாருங்கள்.
ஸோ இங்கே மீமிஃபை தான் கைஸ் இருக்குது. மேலே அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இந்த இடத்துல மீமிஃபை USDT ஜஸ்ட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் சர்ச் பண்ணிக்கணும். இல்லைனா சொல்கிறேன், இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இல்லைனா ஜஸ்ட் இந்த மாதிரி சர்ச் பண்ணி எடுத்துங்க கரெக்டாக இந்த பேஜை. எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பாருங்கள், இந்த இடத்துல வந்து பாருங்கள் கைஸ், பை ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இந்த பை ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சாரி கைஸ், நம்ம சேல் பண்ணோம். நான் மிஸ்டேக்காக வந்து பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி வந்தால் பைன்னு சொல்லிட்டேன். ஜஸ்ட் வந்து பாருங்கள், நீங்கள் சேல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறோம். சேல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் இது பார்த்தீங்களா, இதை ஃபுல்லாக இழுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த டோக்கனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போ சேல் மீமிஃபையை கொடுங்க. சேல் மீமிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 USDT வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு கீழே வந்து பாருங்கள் சேல் மீமிஃபை யூஸ்னுங்க, அது ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூனிஃபீல் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 USDT வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ USDTயோ அது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீமிஃபை டோக்கன்ஸை நம்ம சேல் பண்ணிட்டோம் கைஸ். சேல் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபண்டிங்கு மாற்றத்துக்கு முன்னாடி இந்த USDTயை நம்ம BNBயாக மாற்றிப்போம். BNBயாக மாற்றும் போது இந்த பைபிட் அக்கௌண்ட்லேருந்து கிரிப்டோ அந்த சன் கிரிப்டோ ஆப்புக்கு மாற்றுறோம் பார்த்தீங்களா, அந்த சன் கிரிப்டோ ஆப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ரொம்ப கம்மி. ஒரு ₹10 ₹5 வந்து வேணால் பிடிச்சிப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த சன் கிரிப்டோ ஆப்புக்கு மாற்றணும்னா நம்ம இந்த USDTயை BNBயாக மாற்றுறோம். ஸோ இந்த USDTயை நம்ம BNBயாக மாற்ற போகிறோம். குழப்பிக்காதீங்க. இதெல்லாம் நான் டெய்லியும் வீடியோ போட தான் போகிறேன். ஸோ இதெல்லாம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுக்க ஆசைப்படுவீங்க. அவங்களால தான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த பேஜுக்குள்ளே வந்துருங்க. இந்த பேஜுக்குள்ளே வந்துட்டோடனே USDTயாக மாறினதுக்கப்புறம் இந்த பேஜுக்குள்ளே வாங்கினேன். 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் BNBன்னு வந்து பார்த்தா சர்ச் பண்ணுங்கள். BNB USDTன்னு வந்துருச்சா, ஜஸ்ட் BNB USDTயை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள் சேல் BNBன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சாரி கைஸ், பை BNB. இந்த இடத்துல வந்து பாருங்கள் நம்ம பை பண்ணோம். பை BNBன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு இது ஃபுல்லாக அதே மாதிரி இழுத்து விட்டுட்டு பை BNB கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே மாதிரி தான் கன்ஃபார்ம் ஆப்ஷன் கேட்பாங்க. ஜஸ்ட் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா BNB டோக்கனாக வந்து பார்த்தீங்கன்னா இது மாறிடும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபீல் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபண்டிங் அக்கௌண்ட்டுக்காக மாற்ற போகிறோம். மேலே வந்து பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள் யூனிஃபீல் ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பாருங்கள் இது ஃபண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றுறோம். ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல BTCன்ற இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இதை மாற்றிடுவோம். BTCன்ற இந்த இடத்த வந்து பாருங்கள் கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா BNBயை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. நான் BNBயை சர்ச் பண்ணிட்டேன். சர்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ கீழே வந்து பாருங்கள் மேலே யூனிஃபீல்டு ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கணும், கீழே ஃபண்டிங் இருக்கணும். நல்லா பார்த்துங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் அக்கௌண்ட்டில் இருந்தால் தான் நம்மளால் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ அது ரொம்ப முக்கியம். இப்போ மேக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் சேல் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே சேல் ஆகிடும். இப்போ ஃபண்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபண்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வித்ட்ரா ஆப்ஷன் இருக்கும். வித்ட்ரா கிளிக் பண்ணுங்க கைஸ். கிளிக் பண்ணதுக்கப்புறம் BNB வித்ட்ரா வாங்கிருக்காங்க. ஜஸ்ட்டு BNB வித்ட்ரா கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு BNB டெபாசிட் அட்ரஸ் கொடுக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சன்கிரிப்ட் ஆப் தேவைப்படும். சன்கிரிப்ட் ஆப்போட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அந்த ஆப்பை இது வரைக்கும் கன்ஃபார்மாக யூஸ் பண்ணிப்பீங்க. அந்த ஆப்பில் இருந்தால் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆப் தேவைப்படும். ஸோ அந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்குது. அதை பார்த்து இந்த ஆப்பை கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்லாத யூசர்ஸ் கிரியேட் பண்ணிங்க. இப்போ சன்கிரிப்ட் ஆப்பை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே வந்து பாருங்கள் நான் அப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது ₹1.10 போயிருந்துச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே வீடியோ போட வேண்டியது ஒரு 5 நிமிஷம் தள்ளி போட வேண்டியதாகிடுச்சு. ஜஸ்ட் போர்ட்ஃபோலியோ ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே சர்ச்சில் அந்த சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து BNBன்னு சர்ச் பண்ணிக்கங்க. அதில் டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இந்த டெபாசிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். டெபாசிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காப்பின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இந்த காப்பி ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. காப்பி ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த இடத்துல நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸ்க்ரீனில் நல்லா பாருங்கள். BEP20 BSCன்ற இந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். BEP20ன்னு இருக்கும் கைஸ். BSC BEP20ன்னு இருக்கும். அதை ஒண்டி தான் நீங்கள் கிளிக் பண்ணோம். வேறு எதனா மாற்றி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். நெட்வொர்க்குன்ற இடத்துல BEP20ன்றது இருக்கணும். இதை ஒன் டைம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக மேக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்கள்கிட்ட இருக்க மொத்த டோக்கன்ஸை நீங்கள் எடுக்க ஆசைப்பட்டீங்கன்னா மேக்ஸ் பண்ணுறங்க. மேக்ஸ் பண்ணிட்டு வித்ட்ரா கொடுத்துருங்க. வித்ட்ரா கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நோ நீட் வெரிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜுக்குள்ளே போயிடும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கொடுக்க ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இந்த டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக சேல் ஆகிடும். ஸோ இல்லை உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணி தான் சேல் ஆகும்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே உங்களோட இமெயில் ஐடிக்கு OTP போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆத்தன்டிகேஷனுக்கு OTP போகும். ஸோ இது நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் இந்த பைபிட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது. ஸோ அந்த உங்களுக்கு அது கிரியேட் பண்ணும்போது இந்த ப்ராசஸ்லாம் புரிஞ்சிடும். இல்லை இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லைன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நோட் வெரிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே வந்து வித்ட்ரால் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ½ ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா BNB வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சன்கிரிப்ட் ஆப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா
டெபாசிட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இதை வித்ட்ரா பண்ண போகிறோம். ஜஸ்ட் அந்த பிஎன்பியை வந்து ஒன் டைம் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேஜுக்குள்ள வந்துடுங்க. இந்த பேஜுக்குள்ள வந்துட்டு சேல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. சேல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை 100% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க கைஸ். 100% கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ள வந்துடுவீங்க. இதில் ஃபீஸ் போக வந்து பார்த்தீங்கன்னா ₹2024 நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஜஸ்ட் பே கொடுத்துருங்க. ஒரு பாஸ்கோடோட என்டர் பண்ண சொல்லுவாங்க. சன்கிரிப்ட் ஆப் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். சன்கிரிப்ட் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காசும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் ரூபீஸ்க்கு மாறிடுச்சு. இப்போ மேலே வித்ரா ஆப்ஷன் கொடுத்துறாங்க. ஜஸ்ட் வித்ரா கொடுத்துருங்க. வித்ரா கொடுத்தோன்னே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சன்கிரிப்ட் ஆப்பை நான் வித்ரா பண்ணும்போது வந்து அதை கிரியேட் பண்ணும்போது சொல்லியிருப்பேன் இதெல்லாம் எப்படி பண்ணணும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பேங்க் அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணோன்னே உங்களோட அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு வந்து ஃபுல் அமௌண்ட் அதுக்கப்புறம் கெட் ஓடிபி ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சில யூசர்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் எல்லா யூசருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஓடிபி ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓடிபிலாம் நீங்கள் என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுக்கும்போது பாஸ்வேர்டு என்டர் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து ஒரு சில யூசர்ஸ்க்கு வரும். இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம்? ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு உள்ளே போயிடுங்க. இல்லை சப்மிட் ஒரிஜினேட்டர் இன்ஃபார்ம்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது பேசிக்காக எல்லா டைமும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டுன்னு இருக்காங்க. ஸோ உங்களையும் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு எக்ஸ்சேஞ்சை ஃபஸ்ட் கிளிக் பண்ணுறங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சர் வழியாக அதாவது எந்த கிரிப்டோ கரன்சி ஆப் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணிங்கன்னு கேட்குறாங்க. ஒரு சில பினான்ஸ் யூஸ் பண்ணிங்க, ஒரு சில பைபிட் யூஸ் பண்ணுங்க. பைபிட் யூஸாக இருந்தால் பைபிட்டை கிளிக் பண்ணிங்க. பைபிட்ன்ற இடத்துல பேரை போட்டுருங்க. கன்ஃபார்மாக எல்லோரும் எக்ஸ்சேஞ்சிலேருந்து தான் எடுக்க போகிறீங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்சு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அது உங்கள் அக்கௌண்ட்டாக கேட்பாங்க. அதுக்கும் எதுனா எஸ் கொடுத்துருங்க. உங்கள் அக்கௌண்ட்டை எல்லாம் நோ கொடுத்துருங்க. ஸோ இதுக்கு இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸே அதிகபட்சம் கொடுங்க. அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நான் என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டேன். சப்மிட் கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் ரிவ்யூவில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ஆகிடுச்சு. ஆனால் இது அப்ரூவ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட டைம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு இது அப்ரூவ் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வித்ட்ரா பண்ணிட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிடுச்சு. ரிசீவ் ஆன பேமெண்ட்டையும் காட்டுறேன். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேமெண்ட்டு பேலன்ஸ் ஒரு ₹10 பிடிச்சின்னு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இதான் கைஸ் இந்த பேமெண்ட் ப்ரூஃபு. ஸோ ரொம்ப லாங்காக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஏன் இவ்வளோ லாங்காக ரெக்கார்ட் பண்ணேன்னா அப்கமிங்கில் ஒரு கிரிப்டோ கரன்சி மணியை நீங்கள் வித்ட்ரால் வீடியோக்கோ இதையும் நான் அட்டாச் பண்ணிடலான்னு இருக்கேன். ஸோ எல்லா டைமும் நான் வீடியோ பார்க்குறேன். போட முடியாத பட்சத்தில் இதே ப்ராசஸ் நீங்கள் பண்ணுறேங்க கைஸ். ஓகே, எல்லாத்துக்கும் அதாவது எல்லா டோக்கன்ஸுக்கும் இந்த ப்ராசஸ் பண்ண சொல்ல. ஒன்ஸ் பைபிட் அக்கௌண்ட்டு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு பைபிட் டோக்கன் ரிசீவ் ஆகிடுச்சா, ரிசீவ் ஆனதுக்கப்புறம் எல்லா ப்ராசஸும் கிட்டத்தட்ட அந்த 8.35 நிமிஷத்துலேருந்து இப்போ லாஸ்ட்டாக பண்ண பார்த்தீங்களா எல்லாமே ஒரே மெத்தட் தான். அந்த மெத்தட் மாறாது. ஸோ அந்த மெத்தட் பைபிட்டுக்கு டோக்கன் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் எல்லாமே ஒரே மெத்தட் தான். அதை பார்த்து நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ இதே பார்த்து ஒரு டைம் நம்ம பண்ணிவிடுவோம். ஓகே, நாளைக்கு சந்திப்போம்.